நல்ல மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். இளைய சகோதரனுக்கு பல வருஷமாக பார்க்குறேன் சார், கல்யாணமே ஆகலைன்னா உங்கள் தலைமையில் கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர், நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில், வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில், பெட்ரோல் பங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய, அவங்களுக்கு அங்கெல்லாம் வந்து பொறுப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரிஷபத்துக்கு. குரு வந்து உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து சந்திரனுடைய வீடு, திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கு. கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும். ஒன்று வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போயிடுவாங்க, அதேமாதிரி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாமே ரிஷபத்துக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. ரெண்டாவது பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. பண வரவு நல்லா இருந்தால் தான் ஒருத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிளான் பண்ண முடியும். மெயினாக ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் வந்து ஸ்டாக்ஸில் நல்லா சம்பாதிப்பாங்க. லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் போட்டுக்கிறது எப்போவுமே நல்லது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி குட். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, புது வெப்சைட் ஆரம்பித்து அதில் வந்து ஒரு இ-காமர்ஸ் மாதிரி எதாவது பண்ணுறது. ரெண்டாவது இப்போ அப்டேட் டெக்னாலஜியில் இருக்கிறது ஏஐ மாதிரி டெக்னாலஜியில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது. அதில் சந்திரன் கனெக்ட் ஆகிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உளவியல் ரீதியான பாதிப்புகள், அதே மாதிரி எதிர்ப்பாளர்கள் யார் இருந்தாலும் சரி அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சனி பார்வையில் உட்காந்துருக்கனால, அதாவது இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க ஒரு ரெகுலராக சொல்கிற ஸ்டேட்மெண்ட், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு ஜென்மம், என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் பேசுவாங்க, விச் இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா திருச்செந்தூர் போகணும், சமுத்திரத்தில் குளிக்கணும், முருகனை பார்க்கணும், ஒரே பரிகாரம் தான். இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸரே வந்து முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிங்கன்னா போகிறோம் ரிஷபத்துக்கு கன்ஃபார்ம். ஏன்னா அவ்வளோ பலம் வாய்ந்த இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். குரு உச்சஸ்தானம் பெறும் பொழுது சார் வணக்கம். கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. 2026 குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும்? குளோரியஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுதான் ரிஷபம். அதாவது ரிஷபத்துக்கு குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு மரியாதை கொடுத்துருப்பார், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் பணத்துடைய ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு இருந்திருக்கும். குடும்பத்தில் பிரிவுகள், குடும்பத்தில் சஞ்சலங்கள், ஒரு சில பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் என்ன நிலைமைன்னா, அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷத்துலேருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு ஒரு உச்சபலத்தை அடைந்து போகிறார். திரிகோணத்தில் வந்து உட்காந்துருக்கிற சனி கல்யாண பிராப்தத்தை உருவாக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் ரிஷபத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும், குட்வில் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக லோன் கிடைக்கும். ஒன்று, விற்கவே முடியல சார், இந்த தக்காளி மட்டும் போகவே மாக்கு அப்படிங்கிறது, கெட்டு போன தக்காளிலாம் இப்போ விற்று தீர்த்தரலாம். என்ன சொல்ல வரேன்னா, 3ஆம் இடத்துல குரு வந்து உச்சபலம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆஃப் மணி இஸ் ரியலி குட். நல்ல மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். இளைய சகோதரனுக்கு பல வருஷமாக பார்க்குறேன் சார், கல்யாணமே ஆகலைன்னா உங்கள் தலைமையில் கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர், நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில், வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில், பெட்ரோல் பங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய, அவங்களுக்கு அங்கெல்லாம் வந்து பொறுப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரிஷபத்துக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு. ரெண்டாவது, லாபஸ்தானமே ரிஷபமாக அமையும். ரிஷபத்துக்கு குருவுக்கு லாபஸ்தானம். அதனால உங்களுக்கு பொதுவாக அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெக்கக்னிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயங்கரமாக வெற்றியை கொடுக்கும். பொதுவாக நிம்மதி இல்லாத தன்மைங்கிறது மாறும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும். அதாவது நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது 0 ஆகும். ஒரு மனுஷனுக்கு எப்போ நெகட்டிவிட்டி 0 ஆகுதோ அந்த டேட்லேருந்து அவன் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பான் அப்படிங்கிறது தான் உண்மை. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மனசாட்சியோடு இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. யாருக்கும், அதாவது உங்கள் மனசு, நான் சொல்ல ரிஷபராசி நண்பர்களுடைய மனசு வந்து புண்படாமல் மற்றவன் நடந்துப்பான். அந்த மாதிரி நடக்க வைக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஹேவியர் இருக்கும், உங்கள் பாடி லாங்குவேஜ் மாறும், உங்களுடைய லைஃப் வந்து அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் போகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரிஷபத்துக்கு. அதாவது மெயினாக 3ஆம் இடத்துக்கூடிய உட்காந்துருக்கக்கூடிய குரு அது உச்சபலத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி வரும். ஐயோ நான் பிஸியாக இருக்கேன், நான் விட்டுறியா, நீ அப்புறம் பார்க்கலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுவும் நடிகர்கள், யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க
மீடியா டிபார்ட்மெண்ட் இன் எனி ஃபார்ம், நான் சொல்றது எடிட்டிங்காக இருக்கலாம், வாய்ஸ் ஓவராக இருக்கலாம், சினிமாட்டோகிராஃபியில் இருக்கலாம், யார் வேணால் எடுத்துங்க, ஆக்டர்ஸாக இருக்கலாம், தங்கமான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடிடும். நீங்கள் இப்போ என்ன வந்தாலும் சரி கதவை ஃபுல்லாக திறந்து வச்சுக்கணும். வரதெல்லாம் கப்பு கப்புன்னு பிடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு லெவல் அப்படியே மாறுறது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, கடல் கடந்து போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நோ சொல்லக்கூடாது. ஏன்னா குரு வந்து உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து சந்திரனுடைய வீடு, திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கு, கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும். ஒன்று, வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயர்வாங்க, அதே மாதிரி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே ரிஷபத்துக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. ரெண்டாவது, பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஃபேமிலி பிரிஞ்சிருந்தனா இப்போ ஒன்று சேரும். இல்லை சார் ஆல்ரெடி பிடுங்கிடுச்சு அப்படின்னா இப்போ செகண்ட் மேரேஜ், அந்த பாக்கியஸ்தானம் கனெக்ட் ஆகிறதுனால செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பணம் எந்த விதியில் வந்து வெளியே இருந்தாலும் அதெல்லாம் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக ஏற்படும். என்ன, கழுத்து சம்மந்தப்பட்டது, சைனசைட்டிஸ், இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். சில பேருக்கு கழுத்துனா இந்த இடம், அந்த ஸ்பாண்டிலைட்டிஸ், வட்டிகோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கும் மேலே சொல்ல வேண்டியது, இளைய சகோதரியோடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய ஹெல்த், அம்மாவுடைய கால் பகுதிகள், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை 100% முடிக்கக்கூடிய மனோபலம் வந்து இப்போ வந்துடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இருக்காது, நிறைய செதறும், கவனம் செதறும். இப்போ அந்த கவனம்ங்கிறது 100% இருக்கும். அதனால என்னால் முடியும்னு அவங்க நம்பினாங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? ஒரே விஷயம் தான்மா, இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்போ பண வரவு நல்லா இருந்தால் தான் ஒருத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிளான் பண்ண முடியும். மெயினாக ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் வந்து ஸ்டாக்ஸில் நல்லா சம்பாதிப்பாங்க. லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் போட்டுக்கிறது எப்போவுமே நல்லது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி குட். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, புது வெப்சைட் ஆரம்பித்து அதில் வந்து ஒரு இ-காமர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறது. ரெண்டாவது, இப்போ அப்டேட் டெக்னாலஜியில் இருக்கிறது ஏஐ மாதிரி டெக்னாலஜியில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது. அதில் சந்திரன் கனெக்ட் ஆகிறதுனால மோஸ்ட்லி இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டிக்குள்ளே இவங்க உள்ளே இறங்கலாம். அதே மாதிரி இப்போது நிறைய பேர் வந்து இந்த பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மேனுஃபேக்சரர்ஸ் அத்தனை பேருமே மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்டாக மாறக்கூடிய ஒரு டைம் பீரியட் இப்போ ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் நான் வெறும் மேனுஃபேக்சர் தான் பண்ணுறேன், ஐ டோன்ட் நோ ஹவு டு மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அந்த மார்க்கெட் பண்ணக்கூடிய அபிலிட்டி, அந்த அதாவது சில விஷயங்கள் தானாக வரும்னு சொல்லுவோம்ல, அந்த தானாக வரக்கூடிய நேச்சர் இப்போ ஆரம்பிக்குது. ஸோ விச் இஸ் குவைட் குட். ஓகே, ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஏதாவது நடக்கும்? 200%மா. ஏன்னா குரு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானமே உச்சவலம் அடைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறது. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை நடத்தணும்னா கர்மாவின் காரகன்னு சொல்லக்கூடிய சனி உட்கார்ந்துருக்கணும் திரிகோணத்தில். ரைட் நவ் இட் வில் ஹேப்பன். எனக்கு தெரிஞ்சு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் குழந்தை கன்சீவ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் உண்டு. ரெண்டாவது, 7ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இது எல்லாத்துக்கும் வந்து பார்வை பலம் கொடுக்கறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம். ஸோ டெஃபினட்டாக ரிஷபத்துக்கு எஸ், அது மோஸ்ட்லி ஆண் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வெளிநாடு, வெளி ஊர்களுக்கு வேலைக்காக மூடிட்டு போகலாம், கண்ணை மூடிட்டு. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அவ்வளோ பலமாக இருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் நிச்சயமாக ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா வீடு மாறும், எது வேணால் நடக்கும். ஆனால் மோஸ்ட்லி வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 85% இந்த ரிஷபத்துக்கு மட்டும் தனியாக பாருங்கள், 85% வந்து என்டர்பிரனர்ஸாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் தொடங்குவாங்க, 2 பேர் பார்ட்னருங்க, ஒருத்தன் வெளியூர்லேருந்து வரான், வேலையை போயிடுச்சாங்க, அதனால் இங்கே வரான், அவனும் நானும் சேர்ந்து ஒரு இது ஆரம்பிக்க போகிறோம், அதனால் அது நல்லா போகுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சூப்பராக போகும். எப்போ குரு பார்வையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு சூப்பராக போகும். அண்ட் ரைட் நவ் தட்ஸ் ஹேப்பனிங். ஜூன்லேருந்து செய்யக்கூடிய வேலையை நம்ம மேலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பிளான் முடிச்சிருப்பாங்க, இப்போ பேப்பரில் இருக்கும். அது எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் June 2nd. 100% நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம்? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், இடத்த மாற்றினாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. 3ஆம் இடம்ங்கிறது 7th ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கிற குழந்தைகளுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் சிவில் சர்வீஸ் எழுதுகிறாங்களோ, போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்களோ, இடத்த மாற்றி நம்ம காலேஜஸ் சாரும்போது சூப்பராக இருக்கும். 80% குழந்தைகள் வந்து ஸ்கூல் மாறுவாங்க, 80% மாணவர்கள் காலேஜ் மாறுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்படி நடந்ததுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இருக்கிற இடம் அந்தளவுக்கு பலமான இடமா கிடையாது. ஸ்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா பரஸ்தானம் போகணும்னு சொல்லுவோம். ஸ்தான பிராப்தம்னா உட்காந்த இடம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நீங்கள் எந்த நிமிஷம் அங்கே போவீங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. அந்த குரு வரும் பொழுது நம்ம இடம் மாறும். அந்த இடம் மாறும்போது அந்த இடம் பிக்கப் ஆகிடும்.
சோ ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம்? மெயினான விஷயமே இவங்க தான். இப்போ இவங்க தான் நிறைய தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். அதாவது ரிஷபத்துல பிறந்த பெண்கள் இன் ஜெனரல் நெக்ஸ்ட் 1 இயர் ஹெல்த் பார்த்துக்கணும். என்ன மாதிரி பிரச்சனைகள்? I'll tell you. அதாவது கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உளவியல் ரீதியான பாதிப்புகள், அதே மாதிரி எதிர்ப்பாளர்கள் யார் இருந்தாலும் சரி அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சனி பார்வையில் உட்காந்துருக்கனால, அதாவது இந்த மாதிரி கான்செப்ட்ல அவங்க ஒரு ரெகுலரா சொல்ற ஸ்டேட்மெண்ட், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு ஜென்மம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் பேசுவாங்க. விச் இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா குரு உச்சஸ்தானத்தில் உட்காரும் போது பேரை கெடுத்துரும். அதனால நீங்க அதுல கவனமா இருக்கணும். சில பேருடைய வாழ்க்கையில இன்னோவேட்டபிள், அது ஜாதக பிராப்தத்துல இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தடுக்கும். அதுதான் இப்ப நடக்குது. இந்த நெக்ஸ்ட் 1 இயருக்கு ரிஷபத்தில் இருக்கிற பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடக்குதா, தைரியமா ஓப்பனா பேசுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக வீட்டில் பெரியவங்க நெகட்டிவா இருக்காங்களா, ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்களா, இல்லை உங்களை வந்து அதாவது ஏதோ ஒரு இடத்துல உங்களால பெனிஃபிட் அடையணும்னு ட்ரை பண்றாங்களா, தைரியமா போல்டா ஓப்பனா பேசணும். என்ன ரியாலிட்டினா சனியோடைய பார்வையில் இருக்கனால உங்க சுச்சுவேஷன், உங்களுடைய இருக்கக்கூடிய நிலைமை, அம்மா அப்பாவுடைய சொசைட்டியோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பேசாதீங்க. சனி உட்காரும் போது நம்மளை எப்படியாரும் வந்து அந்த இடத்துல வந்து கையை கட்டி போட்டாதான் ட்ரை பண்ணும். அதனால ரிஷபராசியில் இருக்கிற பெண்களுக்கு நேரடியாக நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், கஷ்டம்னு வந்தா தயவுசெய்து ஸ்பீக் அப். நீங்க பேசினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை முடியும், இல்லைன்னா முடியாது. இந்த டைம் பீரியட், இந்த வருஷம் முழுக்க முழுக்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சர்வ ஜாகிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். இன் ஆல் டேர்ம்ஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே. ரிஷபராசியில பிறந்த ஆண் பெண் 2 பேருமே வந்து சுய தொழில் ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கும், வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படின்னா அது இந்த நேரத்துல அந்த முடிவுகள் எடுக்கலாமா? 100% பாசிட்டிவா இருக்கும். எப்படின்னா 3, 7, 11 கூடிய பாவகங்கள் பொதுவா வந்து இன்ப திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மென்ட் ஃபார் பிஸ்னஸ். அப்போ இப்போ வரக்கூடிய குருவே பார்த்தீங்கன்னா பார்வை பலத்தை கொடுக்கறதே உங்க பிஸ்னஸ் தான். அதனால கண்டிப்பா 2 பேர் பார்ட்னரோட ஒரு சுய தொழில் செய்யற மாதிரி ஒரு பாக்கியம் வரும். அண்ட் they'll definitely do it. அது பிரச்சனை கிடையாது. ரிஷபராசியில பிறந்தவங்க இந்த வருடம் எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? முதல் விஷயம், இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுல முடிஞ்ச அளவுக்கு வெளியிருந்து அட்வைசரா இருக்கணும். நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க தனியாயிருவீங்க, அவங்க ஃபேமிலி சேர்ந்துருவாங்க. 1. 2வது, உங்களுடைய கழுத்து பகுதி, தொண்டை பகுதி, ஒரு சில பேருக்கு தைராய்டு, ஒரு சில பேருக்கு மெயினா பார்த்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஒரு சில பேருக்கு வர்டிகோ ப்ராப்ளம்ஸ், சைனஸ், இதெல்லாம் கொஞ்சம் டான்சில்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து ரிஷபத்துக்கு கொடுக்கும். இந்த டைம் பீரியட்ல இதுதான் நீங்க பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது ஜஸ்ட் லைக் தட் எல்லாரையும் நம்ம பிலீவ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு உத்தேசத்துல நீங்க இருக்கணும். தென் திங்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். தைரியமா இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் சார்? இதுல ஒண்ணுதாம்மா, திருச்செந்தூர் போகணும், சமுத்திரத்துல குளிக்கணும், முருகனை பார்க்கணும். ஒரே பரிகாரம் தான். இந்த அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸரே வந்து முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிங்கன்னா போறோம், ரிஷபத்துக்கு கன்ஃபார்ம். ஏன்னா அவ்வளோ பலம் வாய்ந்த இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். குரு உச்சஸ்தானம் பெறும் பொழுது, அதாவது அந்த இடத்துல கடலும் சரி நிலமும் சரி சேரக்கூடிய ஸ்தலம். அதுல போய் குளிச்சுட்டு அந்த முருகனை பார்த்துட்டு வருது. வியாழக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம்ல ஒருவேளை பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா ராஜ அலங்காரம் இருக்கக்கூடிய முருகனை பார்த்து அந்த பஸ்மத்தை எடுத்துட்டு வந்து டெய்லியும் எடுக்குங்க. நிஜமா ரிஷபத்தில் கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த முருகனே வந்து உங்களை காப்பாற்றுவான். நல்லா இருப்பீங்க. நிச்சயமா. சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், என்ன பரிகாரங்கள் அவங்க செய்யலாம் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.